அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ராஜ் கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான எல்லா உரங்களையும் எப்படி நான் தயார் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக நான் இந்த 2 ட்ரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா கீழ் ட்ரம்மில் ஒரு டேப் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாப் ட்ரம்மில் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ அதை செட்டப்பை வச்சு நம்ம வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடிக்கிற தண்ணி, காய்கறி அரிஞ்ச கழிவுகள், சாப்பிட்டு போகிற வாழைப்பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல், அது எல்லாத்தையும் சேமித்து வச்சுட்டு அதை வந்து இந்த தொட்டியில் ஊற்றி இதில் ஃபில்ட்ரு பண்ணி அதுலேருந்து வர தண்ணியை வச்சு இதில் சேமித்து வச்சுட்டேன்னு வச்சிங்களேன். நாளாக இந்த கழிவுகள்லாம் சூரிய வெளிச்சம் படாமல் ஒரு நொதிப்புத்தன்மை உருவாகி அதுலேருந்து நன்மை பயக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாகிடும். அந்த பாக்டீரியாக்கள் உருவான தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றுறப்போ செடிகள் வந்து செழுமையாக வளரும். இப்போ நம்ம வீட்டு கழிவுகளில் ஒரு நாளில் கிடைச்ச இந்த கழிவுகள் இதை வச்சு நான் எப்படி இந்த உரம் தயாரிக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். இது பார்த்தீங்களா பாருங்கள், இதில் வெங்காயத்தோல் இருக்குது, நம்ம சாப்பிட்டு போட்ட ஆரஞ்சு பழத்தோல், வாழைப்பழத்தோல் எல்லாமே இருக்குது, அரிசி கழுவின தண்ணி ப்ளஸ் இந்த சுவாதம் அடித்த தண்ணி எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம மேல் ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு அதில் ஊற்றிடுறோம். இப்போது இன்றைக்கி நம்ம வீட்டில் கிடைச்ச கழிவுகளோட தண்ணியை வந்து இதில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதில் ஊற்றுனதில் தண்ணியெலாம் ஃபில்டர் ஆகி கீழே இறங்கிடுச்சு. மிச்சம் இருக்கிறது அந்த கசடுகள் தான். இதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் கிடைக்கிற கழிவுகளை இந்த மாதிரி ஊற்றின்னு வரப்போ தண்ணியெலாம் ஃபுல்லாக இறங்கிட்டு அந்த கசடுகள்லாம் ஃபுல்லாக சேர்ந்துடும். இதை நம்ம வந்து இந்த ட்ரம்மு போட்டு மூடி வச்சதுனால சூரிய வெளிச்சம் பட போகிறது கிடையாது. சூரிய வெளிச்சம் கிடைக்காதனால அந்த கழிவுகள்லாம் ஒரு நொதிப்புத்தன்மை உருவாகி அப்படியே உருக ஆரம்பித்து அதனுடைய கழிவுகள் மறுபடியும் கீழே அந்த ட்ரம்மில் போய் சேர்ந்துடும். அப்படி சேர்ற அந்த கழிவுகள்லாம் ஒரு நல்ல பாக்டீரியா உருவாக்கும், நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள். அந்த பாக்டீரியாக்கள் வர தண்ணியை வச்சு நம்ம செடிகளுக்கு ஊற்றுறப்போ நம்ம செடிகள் ரொம்ப செழுமையாக வளரும், பசுமையாகவும் இருக்கும். இந்த முறையில் தான் எங்கள் மாடி தோட்டத்துக்கு நாங்கள் இயற்கையான முறையில் உரம் தயாரித்து எல்லா செடிகளையும் கொடுத்துன்னு வரோம். இது ஒரு டெமோக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். இது நம்ம டெய்லி கலெக்ட் பண்ணுறப்போ அதனுடைய நொதிப்புத்தன்மைலாம் நாள்பட்டு பாக்டீரியாக்கள்லாம் ஈஸியாக உருவாகும். இப்போ நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். பல நாள்பட்ட இந்த ட்ரம்மில் தண்ணி சேர்ந்துருக்கப்போ பாக்டீரியாக்கள்லாம் உருவாக்கி நல்ல ஒரு உரமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணது உடனடியாக யூஸ் பண்ண தண்ணி, அதை மட்டும் இப்போ காமிச்சிடுறேன். இப்போ இதில் எவ்வளோ பிடிக்கிறோமோ, ஒரு மக்கு பிடிக்கிறோன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு மக்குக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக தண்ணியை யூஸ் பண்ணி செடிகள்லாம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த வீரியத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்காமல் ஒரு மக்குக்கு ஒரு மக்கு தண்ணி சேர்த்து செடிகளுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் செடிகள்லாம் நல்லா செழுமையாக வளரும். நம்ம ட்ரம்மிலேருந்து பிடிச்ச ஒரு மக்கு உரம் இருக்குது. இதை ஊற்றிட்டு இதுக்கு ஈக்குவலாக ஒரு மக்கு தண்ணியை இதில் ஊற்றிட்டு செடிகளுக்கு கொடுத்தோம்னா செடிகள் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். இதை நம்மளுக்கு செடிகள் கொடுத்துடலாம். அப்படியே இந்த முறையை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு இயற்கையான உரம் தயாரித்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.